மருதமலை கோயிலுக்கு உண்டான கும்பாபிஷேகம் வந்து 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வந்து சிறப்பாக நடக்கிறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் சம்மந்தமாக வந்து நம்ம போன வாரம் கூட வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதில் வந்து அனைத்து துறை அலுவலர்களுக்கு அவங்களுடைய பொருள், அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்னென்ன வசதிகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும், மெயின்லி குடிநீர் வசதி, அதுக்கப்புறம் இது வெயில் காலம் இருக்கனால வந்து அந்தந்த பக்தர்கள் வர இடத்துல வந்து அதுக்குண்டான நிழல் கூடை வந்து கூட ஏற்பாடு பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து ஏறி வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வெயில் காலத்தில் வந்து அதோடைய தாக்கம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி காவல்துறை சார்பாக வந்து வர பக்தர்களுக்கு உண்டான பார்க்கிங் வசதி கூட வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 வண்டிகள் வந்தாலும் கூட அதுக்கு உண்டான ஒரு பார்க்கிங் வசதி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம வர பக்தர்கள் வந்து எங்கேந்த இடத்துலையே வந்து நின்றுட்டு இந்த கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு உண்டான எல்இடி வசதிகள் கூட வந்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து இந்த சம்மர் டைம் இருக்கனால வந்து நம்ம வர பக்தர்களுக்கு வந்து கீழிலிருந்தே வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து நீர்மோர் பந்தலுடைய உண்டான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் உண்டான அந்த சமயத்தில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வசதி மூலமாக வந்து அந்த ஏற்பாடு வந்து இந்த ப்ரிமைசஸில் வந்து தீர்த்தம் வந்து எல்லா பக்தர்களுக்கு வந்து கொண்டு சேர்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி இந்த ப்ரிமைசஸில் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து அனைத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து வந்து ஒரு 1 வீக் மூலமாக வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சமூகமாக வந்து பண்ணி இந்த நிகழ்ச்சி, இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போகணும்னா எல்லா ஏற்பாடுகளும் வந்து மாவட்ட நிர்வாகம் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பிளான் வந்து HRNC இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான பாசஸ், அதுக்குண்டான டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து காவல்துறையிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் வர அதுக்கு வந்து மார்க் பண்ணி கலர் கோடிங் சிஸ்டம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான வர பாசஸ்க்கு உண்டான எல்லாமே வந்து காலையிலே ஒரு 6 மணி 6:30க்குள்ளவே வந்து அதுக்குண்டான எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே இருக்கிற வசதிகள் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை, மொத்தமாக காலையில் எவ்வளோ பேருக்கு? காலையில் வந்து நீங்கள் சொல்கிறது கீழே இருக்கிற எல்லா பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 2000 பக்தர்கள் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு பார்க்க மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வர பக்தர்கள் கூட இங்கே கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் வந்து 1000 பேர் வந்து இங்கே கூட வந்து நின்றுட்டு நீங்களே பார்த்துருப்பீங்களா, பேரிகேட் சிஸ்டம்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து நம்ம கூடுதலாக வந்து ஏற்பாடு பண்ணி கீழே இருக்கிற பக்தர்களும் மேலே இருக்கிற பக்தர்களும் ஏற்பாடு பண்ணி எவ்வளோ மானிட்டர்ஸ்? 10 எல்இடி டிஸ்பிளே வந்து நம்ம தொடர்ந்து கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய ஒரு எல்இடி கூட வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். 10 எல்இடி மூலமாக வந்து வர பக்தர்களை வந்து இந்த கும்பாபிஷேகம் உண்டான நிகழ்ச்சியில் நேரடியாக வந்து பார்க்கலாம். பாதுகாப்புக்கு எவ்வளோ போலீஸார்? போலீஸ் சைட்லேருந்து அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க. மெயின்லி வந்து ஒரு 300லேருந்து 500 பேர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கூடுதலாக ஒரு 1000 கூட அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற பார்க்கிங்கு தனியாக ஒரு டீம் வந்து ஒரு டிராஃபிக் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகுதியில் கூட வந்து வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போகுது ஒரு பேரிகேட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி அங்கேயே வந்து தேவையான அளவுக்கு வந்து காவலர்கள் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. திருட்டு அந்த மாதிரி சம்பவம் சிசிடிவி வந்து எல்லா காரிடார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டிருக்காங்க. அதுக்குண்டான கண்ட்ரோல் ரூம் கூட வந்து HRNC உடைய அந்த ஜாயிண்ட் கமிஷனருடைய அலுவலகத்தில் அதோடைய கண்ட்ரோல் ரூம் இருக்குது. தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற கண்ட்ரோல் ரூம் வந்து காவல்துறை வந்து கண்காணிச்சுட்டு அது இல்லாமல் கூடுதல் இடத்துல வந்து தேவைப்பட்டால் அது கூட வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் கீழே கூட வந்து நம்ம ஆய்வு செய்யும்போது பார்த்துருப்பீங்க. அந்த வர பகுதி ஃபுல்லாமே வந்து இப்போ வெயில் காலம் இருக்கனால வந்து நம்ம வாட்டர் டேங்கர் மூலமாக அந்த வர பக்தர்களுக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து அந்த தாக்கம் கம்மி பண்ணுறதுக்கு உண்டான இடத்துல வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2 hours இன்டர்வலில் வந்து தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் அந்த தாக்கம் வந்து இது பண்ணுறதுக்கு அதே மாதிரி தேங்காய் நார் கூட நம்ம அந்த இடத்துல வந்து இது போட்டி வந்து அதோடைய தாக்கம் கம்மி பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு வந்து இந்த சமயம் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்கோம். எவ்வளோ சிசிடிவிஸ்? கிட்டத்தட்ட ஒரு 50 கோயில் சார்பாக வந்து 65 பர்மிட் இருக்குது சார். அது இல்லாத வந்து 50 நம்பர் இருக்குது. அதில் வந்து 2 விதமாக நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காரிடார் ஃபுல்லாமே வந்து தொடர்ந்து கோயில் நிர்வாக சார்பாக வந்து ஒரு 60 வந்து பர்மனெண்ட் கேமராஸே இருக்குது. அது வந்து எப்போவுமே வந்து இருக்கிறது. கூடுதலாக இப்போ கீழே பகுதியில் வந்து எங்கெங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து வர பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து டெம்பரரியாக இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே வந்து நம்ம சிசிடிவி போட்டிருக்கோம். எல்லாமே வந்து காவல்துறையோட கண்காணிப்பில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு. பார்க்கிங் எவ்வளோ?